குட் ஈவினிங். இப்போ நம்ம லிவிங் வேர்ல்டு அந்த டாபிக் உள்ளதான் வந்திருக்கோம். லிவிங் வேர்ல்டு வந்து சின்ன லெசன் தான், ஆனா இருந்தாலும் கூட அதுல கொஸ்டின்ஸ் நமக்கு ரெகுலரா கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பொதுவாக நம்ம பார்த்துடலாம். பெயரிட முறை கேட்பாங்க, நாமின் கிளேச்சர்ஸ், அதுக்கப்புறம் பைனாமியல் கிளேச்சர்னா என்ன, காமன்லி நாமின் கிளேச்சர், அப்புறம் பைனாமியல் கிளேச்சர், கிளாசிபிகேஷன் அண்ட் டாக்ஸானமி, அப்புறம் வந்து டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் நிறைய இருக்கும் இல்லையா. சோ அதெல்லாம் அந்த பாடங்கள்ல கேட்பாங்க. இப்ப நம்ம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெயரிட முறை பார்க்கலாம். நாமின் கிளேச்சர் அப்படின்னு சொல்றோம். நாமின் கிளேச்சர்ல ரெண்டு டைப் இருக்கு பாருங்க, ஐசிபிஎன் அதுக்கப்புறம் ஐசிZN அப்படின்னு கொடுக்குறாங்க. ஐசிபிஎன் சொல்றது என்னன்னா சர்வதேச தாவரவியல் பெயரிடும் முறை, இன்டர்நேஷனல் போர்ட் ஆஃப் பயாலஜிக்கல் நாமின் கிளேச்சர், அல்லது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் நாமின் கிளேச்சர்ஸ் கொடுக்கலாம். இங்க வந்து சர்வதேச விலங்குகள் பெயரிடும் முறை, இன்டர்நேஷனல் போர்ட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமின் கிளேச்சர், விலங்குகளுடைய பெயரிடும் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடும் முறையை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொடுத்து அப்ரிவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பைனாமியல் கிளேச்சர் இருசொல் பெயரிடும் முறை அப்படின்றது, இருசொல் பெயரிடும் முறை என்பது லத்தீன் மொழியிலிருந்து இது கொண்டு வராங்க. இதை நீங்க கையால் எழுதும் பொழுது அடிக்கோடி விடணும். அதாவது அந்த ஜீனஸுக்கும் ஸ்பீசிஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் கொடுக்கணும். ஒருவேளை நம்ம பிரிண்டடா எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டாலிக்ல வந்து சாய்வான முறையில இந்த லெட்டர்ஸ் வந்து எழுதணும் அப்படின்றதுக்கான விதிகள் இருக்குது. இருசொல் பெயரிடும் முறை என்பது என்னன்னா, ஒரு தாவரத்துக்கோ பொதுவா விலங்குக்கோ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பெயர்கள் இருக்கும். ஒண்ணு வந்து பேரின பெயர், இன்னொன்னு சிற்றின பெயர். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மனுஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனிதன், இத ஹோமோசெபியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹோமோ அப்படின்றது ஜீனஸ், பேரின பெயர். செபியன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸ். இது மாதிரி நிறைய தாவரங்களுக்கு கூட இருக்கு. அசடரெக்டா இண்டிகா, மான்ச்ஃபெரா இண்டிகா, நம்ம நிறைய பெயர்கள்லாம் வச்சிருப்போம் இல்லையா. அது போல தாவரங்கள்ல ஒரு பெயர் வந்து பேரின பெயர், மற்றொரு பெயர் வந்து சிற்றின பெயர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பேரின பெயர்கள் எழுதும் போது உதாரணத்துக்கு மான்ச்ஃபெரா இண்டிகா அப்படின்னா மாமரம், இது நமக்கு தெரியும். அதுல பேரின பெயரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி ரைட் இன் தி கேப்சூல். கேப்சூல்ல தான் எழுதணும், அதாவது பெரிய எழுத்துக்கள்ல எழுதணும். அதே போல ஜீனஸோட பெயர்களை நம்ம முழுசா எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய முதல் எழுத்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதணும். அப்ப கேப்ஸ் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா பேரினத்திற்கும் ஜீனஸுக்கும், ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீசிஸ் சிற்றினத்திற்கும் இதை நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். இந்த இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா கரோலஸ் லின்னியோஸ் அப்படின்னு சொல்றதுதான். இதெல்லாம் நிறைய இடங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. மான்ச்ஃபெரா இண்டிகா லின் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. லின் இஸ் நதிங் பட் இட் மென்ஷன்ட் கரோலஸ் லின்னியோஸை குறிக்கிறது. அப்ப லின்னியோஸ் இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லின்னியோஸ் இங்க வராரு. அதுக்கப்புறம் டாட்டோனியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை இங்க பின்பற்றாங்க. என்ன டாட்டோனியம்னா, நீங்க உலகத்துல இருக்கிற விலங்குகளோ தாவரங்களோ பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பெயரின பெயர்களும், அதாவது ஜீனஸும் அதோட சிற்றின பெயர் என்று சொல்லப்படுற ஸ்பீசிஸும் வேற வேறையா தான் இருக்கும். கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனா சில விலங்குகள்ல உயிர்கள்ல தாவரங்கள்ல மட்டும் என்னன்னா அந்த ஜீனஸ் பேரும் அதே மாதிரி இருக்கும், அது ஸ்பீசிஸ் பேரும் அதே மாதிரி இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு டாட்டோனியம் என்று சொல்லப்படுது. இந்த டாட்டோனியத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருந்தாலும் நமக்கு புத்தகத்துல கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாஜா நாஜா அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு சொல்றாங்க பாருங்க, நாஜா நாஜா. இது வந்து நல்ல பாம்பு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்திய நாகம் என்று சொல்லப்படுது. இந்த இந்திய நாகத்தை தான் நாஜா நாஜா அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது டாட்டோனியம், அதாவது that means the name like similar that means genus and species. இந்த பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒரே மாதிரியாக இருந்தா அதுதான் டாட்டோனியம். that means டாட்டோனியம் similar to species and genus அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெயரிடும் முறைகள்ல நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன சார் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் அண்ட் டாக்ஸானமி பார்க்க போறோம். அதாவது வகைப்படுத்தலும் மற்றும் வகைப்பாட்டியல் நிலைப்பாடுகளை பற்றியும் இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல.